உலகத்தினுடைய கேட்டுக்கு அந்த இச்சைக்கு அவர் விலக்குகிறது. கர்த்தரை அறிகிற அறிவு தான் பாவத்துக்கு விலகி ஓட வைக்குது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல யோசேப்பு போத்திபாருக்கு இணங்காமல் இச்சைக்கு விலகி ஓடும்போது அவன் சொல்லுகிற வார்த்தையை படிக்கணும். 10வது வசனத்துல தோத்திரம், என் தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி? அவன் யாரை அங்க வைக்கிறான்? ராஜாவை தானே சொல்லணும். கூப்பிடுறது ராஜா மனைவி கூப்பிடுறான். ஆனால் அவன் என்ன சொல்லணும்? ஐயோ, ராஜா கேட்டா என்ன நினைப்பார்? என்ன ராஜா கேட்டா இவ்வளோ பொறுப்பு கொடுத்து வச்சுக்கிறாரு, நம்பி இருக்கிறாரு, நம்பிக்கை துரோகம் பண்ணா அது நல்லதில்லை. ராஜாவை தானே அவன் சொல்லணும். ஆனால் ராஜாவை சொல்லாம தோத்துறோம், அவன் யாரை சொல்றான்? தேவனை சொல்றான். அதான் கர்த்தரை அறிகிற அறிவு தான் இச்சைக்கு விளக்கும். ஆமே, கர்த்தரை அறிகிற அறிவு ஒன்றுதான் பாவத்துக்கு விளக்கும். கர்த்தரை அறிகிற அறிவு ஒன்றுதான் பாலிய